ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின ஒரு பயங்கரமான வீடியோ வந்து வைரலாக போயிட்டுருக்கு. என்னென்னா, நேற்று அர்ச்சனாவுடைய அப்பா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அம்மாவோட சேர்ந்து வந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 குடும்பம் வந்துருந்தாங்க. அந்த 4 குடும்பத்தில் அர்ச்சனா அவங்களுடைய ஃபேமிலி அப்பாவும் அம்மாவும் சூப்பராக பேசியிருந்தாங்க. ஒரு பக்கம் நிக்சனை வெளுத்து வாங்கின விஷயங்களாக இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கம் விக்ரமனை வச்சு செஞ்ச விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த வெளுத்து வாங்குற விஷயங்கள் தவிர்த்து நிறைய அட்வைஸும் கொடுத்தாரு. அர்ச்சனாவும் தட்டி கேட்ட விஷயங்கள் செம மாசாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க அந்த காஃபி விஷயத்தில் வந்துட்டு விக்ரம் கிட்ட தேவையில்லாமல் சண்டை போட்ட விஷயங்கள் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். அதையும் அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் விசித்ராவை அந்த ரோபமாக இருக்கும்போது விசித்ராவை அவ்வளோ தூரம் மட்டமாக பேசியிருக்க வேண்டியதில்லை, நீ பாசிட்டிவாக கூட பேசியிருக்கலாமே அப்படின்னு நாங்கள் விசித்ரா முன்னாடியே சொல்லி விசித்ரா கிட்ட மன்னிப்பும் கேட்டார். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, நிக்சனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தார். நீங்கள் ஒரு ரேப் சிங்கர் அப்படிங்கும்போது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கிடைச்ச அந்த 100 நாளை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அழகாக ரேப் நீங்கள் பாடி ஒரு 50 பாட்டு போட்டுருந்தீங்க, 100 கூட வேணாம், ஒரு 50 பாட்டு போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வெளியே இந்த பிக் பாஸ் விட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லைஃப் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம பூர்ணிமா அங்கேருந்து இல்லை அவன் மைண்டுக்குள்ளே அதெல்லாம் நினச்சி வச்சுருக்கான். இன்னமும் இந்த அம்மா கிட்ட அவர் வந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்களாம். புள்ளி கேங்க்கு எப்பயுமே சப்போர்ட். அன்றைக்கி சொல்லியிருந்தாரு பாருங்க நம்ம நிக்சன் சார், இங்கே இருக்கவங்களாம் நல்லவங்க இல்லைனாலும் உண்மையாக இருப்பாங்க சார் நட்புக்கு, அந்த மாதிரி அவன் மனசுக்குள்ளே அதெல்லாம் வச்சிருக்கா சார் அப்படின்னா டப்புன்னு அவர் அடித்தார். இல்லைம்மா, மனசுக்குள்ளே வச்சா வேஸ்ட்டு. அதை வந்து இந்த ஒரு பெரிய பிளாட்ஃபார்மில் அவர் டெய்லியும் பண்ணியிருந்தாருன்னா அதை இத்தனை பேர் பார்க்குறவங்கலாம் வந்து கண்டிப்பாக இவருக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுன்னு கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க. அதை அவர் தவறு விட்டாரே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. மற்றபடி நீங்கள் நல்லவங்கப்பா, நீங்கள் நல்லவங்க, கோவத்தில் தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அறிவுரை ப்ளஸ் செம மாசான ஒரு ரிப்ளையும் கொடுத்தாரு பூர்ணிமாக்கு. ஏன்னா பூர்ணிமா எப்பயுமே கொஞ்சம் அதிக பிரசங்கி, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுறாங்களாம். முதல் இவங்களுடைய மானத்தை காப்பாற்றணும். ஏன்னா இவங்களுடைய அம்மா வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் வாய் நீளம் அப்படி சொல்ல போகும்போதே அவங்க ஒரு கண்ணை காமிச்சோன்னே இல்லை ஓவராக பேசுகிற, கொஞ்சம் அதிகமாக லென்த்தாக போகுது அப்படின்ற மாதிரி பூசி முழுங்கினாங்க. உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க, எல்லாம் ஓகே, ஆனால் நீ அந்த பேசுகிற விஷயத்தை பற்றி சொல்லாமல் இருந்திருக்கலாம், அது மட்டும் எனக்கு பிடிக்கலன்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு நீயும் மாயாவும் கொஞ்சம் அதிகப்படியாக பேசுகிறீங்க, அதை கொஞ்சம் கம்மி படிக்கணும்னு சொன்னால் அப்படி குழந்தையா 2 பேரும் இப்படி மாறி மாறி கையை காமிச்சிக்கிறோம். இல்லை அவன் மேலே தான் தப்பு, இவன் மேலே தான் தப்புன்னு 2 பேர் வெளியே அவங்க உங்கள் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு மக்கள் காத்துட்ருக்காங்க. செவகாண்டாயிடுச்சு. ஒரு அம்மா அவ்வளோ தூரம் வந்துட்டு தன்னோட பொண்ணுக்கிட்ட இது மாதிரி விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா இந்த வாரம் நாமினேஷன்ஸில் இல்லை, இதை திருத்திக்கிட்டு அடுத்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு முயற்சி பண்ணி டாப் 5ல் போகிறது வாய்ப்பு இருக்குன்னு அவங்க சொல்ல வராங்க. இந்த அம்மா ஐயா செவகாண்டாயிடுச்சு. சரி, உங்களுக்கு நேற்று அர்ச்சனா அப்பா பேசின விஷயங்கள் எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த ஃபேமிலியும் ரொம்ப பிடிச்சிருந்தது மறக்காமல் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.